நம்ம வீட்டில் ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாதாரணமாக செய்வாங்க. ஆனால் அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். என் பையன் பார்த்திங்கன்னா ஒரு சண்டே அன்னைக்கு டைம் பாஸ் ஆகாமல் வீட்டுக்கு முன்னாடி இருந்த மகிழ மரத்தில் இருந்த காய்ந்த இலைகளை பொறுக்கிட்டு வந்து இந்த திராட்சை செடிக்கு கத்திரி செடிக்கெல்லாம் போட்டாங்க. நம்ம பார்த்திங்கன்னா மக்க வச்சு போடுவோம். ஆனால் என் பையன் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி பாத்தி மாதிரி கட்டி அதுக்குள்ளே போட்டுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா வெயிலுக்கு மூடாக்க மாதிரியும் இருக்குது, உரமாகவும் யூஸ் ஆகுது. செடி நம்மளுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் தர்றது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மொபைல் பயன்பாடை கம்மி பண்ணுது. இந்த ஹாலிடேஸில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு 4-5 செடி வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களோட மொபைல் யூஸ் கம்மியாகும். பழச்செடிகளுக்கும் காய் செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பூச்செடிகளுக்குமே என் பையன் பண்ணுறதை பார்த்துட்டு நானுமே கொண்டு வந்து அந்த தலைகளை போட்டேங்க. அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சம்மர்லேயே இவ்வளோ அழகாக பூத்துருக்கிறதுக்கு பார்க்குறதே சந்தோஷமாக இருக்குது. இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணமே அதிகமாக கொடுக்கக்கூடாது. அதுவுமே பார்த்திங்கன்னா ஹீட்டு, அப்போ செடிகள் காய தொடங்கிடும். அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும்.